பார்த்துட்டு சுகுணா ரிவர்ஸ் கஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு வா பார்க்கலாம், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பாருங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி அந்த பிஎஸ்சி பிளட் அட்டாக் இருக்கு பாத்தீங்களா, சோசோட அட்டாக், அது வந்து அட்டாக் பண்ண இங்க பாருங்க சுகுணாவை அப்படியே ஒரே கையில அப்படியே அசால்ட்டா டாச் பண்ணிடுவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இங்க இக்ருமா கையை அப்படி லைட்டா ஹீல் பண்ணிட்டு அந்த எக்ஸிகியூஷன் ஸ்வாட வச்சுட்டு குத்துலான்னு சொல்லிட்டு குத்துவான் பாருங்க. அங்க சுகுணாவோட கையில அந்த கத்தி இறங்கிரும். இந்த ஸ்வாட வச்சு உடம்புல எங்க குத்துனாலுமே அவங்க செத்துருவாங்க. அதுதான் அந்த எக்ஸிகியூஷன் ஸ்வாடோட ஸ்பெஷல் பவர். அதனால என்ன ஆகும், இக்ருமா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஐயா நான் இங்க சுகுணாவோட கையில குத்திட்டு அவன் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு குஷியா இருக்க. பார்த்தா அவன் கையில குத்துறதுக்கு முன்னாடி சுகுணா அவனோட கையவே வெட்டி விட்டுருப்பான். அதனால என்ன ஆகும், பாடியில அந்த கை டச்சா இருக்காதா, அதனால சுகுணா சாக மாட்டான். அச்சோச்சோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த சுகுணா என்ன பண்ணுவான், இக்ருமாவோட உடம்புல ஒரு கட்டை போடுவான் பாருங்க, ரத்தம் தெறிக்க அவன் சாகிற நிலைமைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும், இக்ருமா அவனோட ஸ்வாட் அப்படி பின்னாடி தூக்கி வீசுவான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அட நம்ம யூஜி தாங்க, ஹீல் பண்ணிட்டு வந்துட்டான் போல இருக்கு. இவங்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்களே, டக்குனு ஹீல் பண்ணிட்டு வந்துட்டான். அங்க வந்து யூஜி அந்த எக்ஸிகியூஷன் ஸ்வாட பிடிக்க அங்க நம்ம யூஜியை பார்த்துட்டு இந்த இக்ருமாவோ, நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும், நானும் ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி தான், யூஜி உனதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை பார்த்து சிரிக்க. யூஜிக்கு அவனை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நானாமி சிரிச்சுட்டே செத்துருப்பான் பாத்தீங்களா, அதுதான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. உடனே நம்ம யூஜி என்ன பண்ணுவான், அந்த எக்ஸிகியூஷன் ஸ்வாட வச்சு இங்க சுகுணாவோட முதுகுல ஓங்கி குத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், சுகுணாவோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சீங்க. ஆனா அப்படிதான் கிடையாது. ஏன்னா இக்ருமா செத்து போயிடறாங்க. அவன் செத்து போனனால என்ன ஆகுது, இந்த ஸ்வாடுக்கு பவரே இல்லாம போயிருது. நம்ம யூஜி சுகுணாவோட முதுகுல குத்திடுறான். ஆனா அந்த ஸ்வாடு சல்லி சல்லியா நொறுங்கி போயிருது. அப்புறம் என்ன, சுகுணா நம்ம யூஜியை போட்டு குத்துன்னு குத்தி அடிச்சு பறக்க விட்டு மல்டிபிள் கட்டை போட்டு விட அப்படியே பறந்து போய் நிப்பான் பாருங்க நம்ம யூஜி. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த இக்ருமா செத்து போனா பாத்தீங்களா, அவனோட படியை யாரை தூக்கிட்டு போறாங்க, யாருன்னு பார்த்தா மேமியோட தம்பி யூஜி தாங்க. அவனோட அந்த டெலிபோர்டேஷன் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி இக்ருமாவோட பாடியை தூக்கிட்டு வந்திருக்கான். அவன் அந்த டெக்னிக் எப்படி பண்றான்னா, கையில டவல் மாதிரி ஒன்று வச்சிருக்கான் பாருங்க, அதை வச்சு தான் பண்றான். கூட நிக்கிறது யாருன்னா கிராரா, கிஞ்சியக்காரியோட ஆளு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி தாதோரி ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்படியே பாடியை ஹீல் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்தோன்னா சுகுணாக்கோ, இவன் எப்போ இந்த ரிவர்ஸ் கஸ் டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டான், இவனை வேஸ்ட் பீஸ்ல நினைச்சேன், பரவாயில்ல இவங்கிட்டையும் பல பவர்லாம் இருக்குது போல இருக்கு. ஆனா எனக்கு இவனை பார்க்கும்போது எதுக்கு எரிச்சலா வருது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டு என்னை தோக்கடிச்சவனும் இவனே மாதிரிதான் இருந்தான், மக்களை காப்பாற்றணும்னு. நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட கோஜோ இவங்க எல்லாருமே தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நான் ஈஸியா தோக்கடிச்சேன். ஆனா இவனை பத்தி கவலைப்படாம மக்களை காப்பாற்றணும் எந்நேரம் பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருக்கான். நான் மெகுமியை கூட அவன் நம்பிக்கையை உடைச்சு அழுக வச்சு ஓரமா உட்கார வச்சுட்டேன். ஆனா இவன் உடம்புக்குள்ள இருக்கும்போது சிபியால அவ்வளவு பேரை கொன்னேன். அப்படி இருந்துமே இவன் நம்பிக்கை குறையாம என்னை கொல்லணும்னு வந்திருக்கதை பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்த மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, உங்களுடைய சண்டை போடலாம் தான் நினைக்கிறேன்டா யூஜி போடி பயல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த கல்லிங் கேமோட அந்த மாஸ்டர் இருக்கு பாத்தீங்களா,